ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவன அதிபர் அனில் அம்பானி அவரது மனைவி டினா ஆகியோரை 2G ஊழல் வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக சேர்க்க சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G ஊழல் தொடர்பாக ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் கௌதம் தோஷி, சுரேந்திர பிபாரா, ஹரி நாயர் ஆகியோரை சிபிஐ கைது செய்தது. 2G உரிமம் பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் 990 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதும், ஸ்வான் நிறுவனம் மூலமாக 2G ஸ்பெக்ட்ரம் உரிமத்தை குறுக்கு வழியில் பெறவே அந்த பெரும் தொகையை முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து ரிலையன்ஸ் அதிகாரிகள் மூவரும் கைது செய்யப்பட்டனர். அதனால் ரிலையன்ஸ் குரூப் நிறுவன தலைவர் அனில் அம்பானி, அவரது மனைவி டினா அம்பானி ஆகியோரை சிபிஐ தரப்பு சாட்சியாக சேர்க்க உத்தரவிடக் கோரி சிபிஐ தரப்பில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்தில் முதலீடு செய்தது குறித்து அம்பானி தம்பதியால் மட்டுமே உண்மைகளை கூற முடியும் என்பதால் அவர்களை விசாரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று சிபிஐ தரப்பு வக்கீல் யூ லலித் வாதாடினார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி OB சைனி, அனில் அம்பானி, டினா அம்பானி ஆகியோரை சிபிஐ தரப்பு சாட்சியாக சேர்த்துக் கொள்ள அனுமதி வழங்கினார். அதைத் தொடர்ந்து அம்பானி தம்பதி உள்ளிட்ட 13 பேருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே பாட்டியாலா நீதிமன்ற முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப் போவதாக அனில் அம்பானி தரப்பு வக்கீல்கள் தெரிவித்தனர்.